பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், பத்மபூஷன் டாக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் நமது இதய தெய்வம், நம் ரத்தத்திலும் மூச்சிலும் நம் உடம்பிலும் கலந்திருக்கும் நம் தெய்வமாகிய நம்முடைய தெய்வத்தை வணங்கி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில என்னுடைய மக்களாகி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். திருக்கோயிலூர் இல்லையா? திருக்கோயில். இது வெங்கடேஸ்வரிய தொகுதி. இது திருக்கோயிலூர் தொகுதி. நம்ம எல் வெங்கடேஷ் அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. இது தலைவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் கேப்டன் தொகுதியாக கேப்டன் தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதி நம்ம தெய்வம் வென்றெடுத்த தொகுதி. இது சரி, ஒண்ணுல திருக்கோயிலூர் ரிஷிவந்தியம் மிக்ஸ் பாய்ட்டு எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் முரசு. இங்க வென்றெடுத்தது முரசு சின்னம். அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் நம்மளுடைய 2 மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் எல் வெங்கடேசன் அவர்களுக்கும், இங்கே கழகத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் சுபா ரவி அவர்களுக்கும், நமது கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும், என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்பவர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறோம். நம் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம்ம நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கிறோம். இப்ப ரிஷிவந்தியம் தொகுதியில கேப்டனுடைய ரதம் தயாராக நிற்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து கேப்டன் ரதத்தை மக்களை தேடி மக்கள் தலைவர் நேரடியாக வந்திருக்கிறார். நம்ம கேப்டன் யாருடைய தலைவர்? மக்களுடைய தலைவர். அதனால மக்களை நேசித்த ஒரு தலைவர், தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர் நமது தலைவர் அவர்கள். மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இன்னைக்கு இருக்கிறார். நம்ம தலைவர் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். எல்லாருக்கும் நான் சொல்றேன், எப்பவுமே நான் கேப்டன் கூட போகாத ஊர் இல்ல, போகாத இடம் இல்ல. ஆனா கள்ளக்குறிச்சியும் விழுப்புரமும் கடலூரும் திருவண்ணாமலைக்கு வந்துட்டா மக்கள் அலை, மக்கள் அலை. இது கடலா இல்லை தலை அலையான்ற மாதிரி நம்ம கேப்டனுடைய கோட்டை கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டம். தலைவர் இன்னைக்கு இங்கதான் இருக்கார். இந்த மூச்சு காற்றுல நம்மளோட தெய்வமா கேப்டன் இருக்கிறார். தலைவர் அவர்கள் ஒரு கேப்டன் தான். பாருங்க, லட்சக்கணக்கான கேப்டனை உருவாக்கி தான் போயிருக்கார். லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். அதனால தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு. நம்பிக்கையோட இருங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவருடைய கனவு, லட்சியம், கொள்கையை வென்றெடுப்போம் என்று
இந்த நாளிலே நாம் சூழலை ஏற்போம். நாம் வென்றெடுத்த தொகுதிகள் அத்தனையும் மீண்டும் வென்றெடுத்து அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்திலே அவர் காலடியிலே வைக்கும் நாள்தான் கேப்டனுக்கு நாம் செய்யும் விசுவாசம் நன்றி கடன். அதனால நிச்சயமாக நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை இந்த முறை அமைப்போம். தமிழக மக்களும் எங்களுடைய மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தொண்டர்களாகிய நீங்கள் அனைவரும் மகத்தான கூட்டணியை அமைப்போம். நிச்சயமாக நாம் எல்லா தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்று உங்க அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். அதனால நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். இந்த பயணம் தமிழ்நாடு முழுக்க தொடர இருக்கிறது. மக்களை தேடி மக்கள் தலைவர், உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்க எல்லாரையும் தேடி தலைவர் கூட நானும் இங்க வந்திருக்கிறேன். அதனால நம்ம தலைவர் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பார். அவர் நம்மளை விட்டு எங்கும் போக மாட்டாரு. அதனால நான் சொல்றேன், இந்த தொகுதியில நம்ம தலைவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம கருணாகரன் கொடுத்தாரு. இது ரிஷிவந்தியல் தொகுதியில கேப்டன் அவர்கள் இங்க அரியூர் ஊராட்சியில பள்ளிக்கூடம் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஊர்ல தான் இங்க ஆரம்ப சுகாதார மையம் கூடுதல் கட்டிடத்தையும் நம்ம தலைவர் கட்டி கொடுத்திருக்கார். இந்த மருத்துவமனைக்கு சாலை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு சொந்த செலவுல ஜெனரேட்டர் வாங்கி கொடுத்த ஒரு உத்தரவர் நம்ம கேப்டன் அவர்கள். இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில கட்டில் மெத்தை என்று பேஷண்ட் சித்தேரி, காந்தி நகர், கீழ்த்தாளனூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல தலைவர் அவர்கள் பல கட்டிடங்களை தன்னுடைய இங்க ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் தார் சாலையும் சிமெண்ட் சாலையும் அமைத்து கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஒரு உத்தமர் நமது கேப்டன் அவர்கள். ஒவ்வொரு கிராமம் மற்றும் பள்ளிக்கூடங்களில் மினி பவர் பம்ப் மற்றும் குடிநீர் வசதி, ஆரம்ப சுகாதார மையங்கள், பள்ளிகள், ரேஷன் கடைகள், அங்கன்வாடிகள் என மக்கள் கேட்ட இடங்களில் எல்லாம் கட்டிடங்களை கொடுத்து தருவது நம்ம கேப்டன் அவர்கள். அதனால தேமுதிக சார்பாக நடத்தப்பட்ட மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான நிகழ்ச்சி மூலம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வசதிகளையும் நம்ம கேப்டன் செய்து கொடுத்திருக்கிறார். மூச்சு திணறலிருந்து பாதுகாக்க நெபுலைசர்கள், மருந்து உபகரணங்கள், கட்டில், மெத்தை, குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு ஸ்டாண்டுகள் என்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த ரிஷிவந்தியம் தொகுதி முழுக்க நம்ம தலைவர் செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட பல நல்ல திட்டங்களை கேப்டன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் எல்லா திட்டங்களையும் செய்திருக்கிறார். கனகந்தல் காரிய கொட்டகை வழங்கப்பட்டிருக்கிறது. இங்க டிகே மண்டபம் கிராம மக்கள் வேண்டுகோள் அந்த பகுதியில எங்கள் ஒன்றிய செயலர் ரமேஷ் சொல்லிட்டேன் இல்லையா? ஓகே, இது எல்லாமே யார் செஞ்சு கொடுத்தது? நம்ம கேப்டன். கேப்டன் வந்து எம்எல்ஏவாக ஜெயிச்சு அவருடைய எம்எல்ஏ நிதியில வந்த அத்தனை ரூபாவையும் ஒரு காசு கூட லஞ்ச ஊழலா எடுக்கணும் மக்களுக்காக செலவு செய்தார் கேப்டன் அவர்கள். கேப்டன் மட்டும் அப்படி தன்னுடைய 29 எம்எல்ஏக்களையும் மக்களுக்காக உழைப்பதற்காக ஏற்பாடு செய்தவர் கேப்டன். அதுல 2 உதாரணங்கள் இங்க சுபா ரவி இருக்காங்க, நம்ம எல் வெங்கடேஷ் இருக்காங்க. அவங்க தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக கேப்டன் அவர்கள் சொன்னதுபடி மிக மிக சிறப்பாக செய்து கொடுத்தவர் நம்ம கேப்டன் அவர்கள் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் டிவியில பாத்தீங்களா? என்ன பார்த்தீங்க? இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவர் திட்டம் சொல்லி நம்ம தலைவர் அறிவித்த வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். இது நம்ம தலைவர் கண்ட கனவு திட்டம்.
2005 கட்சி ஆரம்பிச்சவே கேப்டன் முடிவெடுத்தது. 2006 முதல் தேர்தல் அறிக்கையிலே தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு புனிதர் உத்தமர் தெய்வம் கேப்டன். அன்னைக்கு எல்லாரும் கேள்வி பேசினாங்க கேப்டன், இது எப்படி சாத்தியம், இது முடியாது முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தாயுமானவர் திட்டம் சொல்லி ஒரு லாரியில கொண்டு போய் இன்னைக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கு கிடைச்ச வெற்றி, தேமுதிகவுக்கு கிடைச்ச வெற்றி, முரசுக்கு கிடைச்ச வெற்றி. நான் ஏன் சொல்றேன்னா, இது நம்ம கேப்டனுடைய கனவு திட்டம். இந்த திட்டத்தை கெஜ்ரிவால் ஆல்ரெடி அவங்க டெல்லியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானால, ஆந்திர பிரதேஷ்ல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியடை செய்ததற்கு எங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி. இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் உங்க கூட நான் பேசிக்கிட்டே வர. இந்த மாசம் என்ன மாசம்? கேப்டன் பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல வறுமை ஒழிப்பு தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு அன்னதான பிரபு என்று பெயர் பெற்ற ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நிச்சயம் கேப்டன் புகழ் இந்த வையகம், இந்த பூமி, உலகம் இருக்கும் வரை நிச்சயம் நிலைத்திருக்கும். கேப்டன் எப்படிப்பட்டவர்? என் மக்களே, என் மக்களே, என் மக்களே. இதை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே மறைந்த ஒரு உத்தமர் தான் நம்ம கேப்டன். நம்ம கேப்டன் உண்மையாக மக்களை நேசிச்சாரு. நீங்க எல்லாரும் தலைவரையும் கட்சியும் உண்மையா நேசிச்சீங்க. எங்கேயா வரும் இப்படி ஒரு கூட்டம்? யாருக்கு வரும்? யாருக்கு வராது. பாருங்க, எவ்வளவு பேனரு, எவ்வளவு கொடி, எவ்வளவு மக்கள். இது கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு வந்த கூட்டம். இன்னைக்கு மற்ற கட்சி எல்லாம் பார்த்து நானும் ஒரு தலைக்கு 250 ரூபாய் வாட்டர், பீரு, லாரி, பஸ். பாரு, இதுதான் உண்மை கூட்டம். இதுதான் கேப்டனுடைய படை. இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? இந்த படை போதுமா? யாரோட படை இது? யாரோட படை? கேப்டன் படை. வெற்றி வீரர்களாக இங்க குவிந்திருக்கும் என் அன்பு தொண்டர்களே, கடலூர்ல நடக்குது ஜனவரி 9 மாநாடு. திரளாக நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும். அந்த மாநாடு வெற்றி தான் 2026 தேர்தலுக்கான அச்சாரம். மகத்தான கூட்டணி அமைப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் என் வாழும் தெய்வங்களாகிய அனைவருக்கும் இருகரம் கூப்பி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு மற்றும் இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன். காமராஜ் ஒன்றிய செயலாளர், அதே மாதிரி திருவாரூர் மேற்கு தவமணி வெங்கடேசன் துணை செயலாளர், அவர் பொதுக்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம், கேப்டன் மன்றம் ராஜீவ் காந்தி, இங்க தெற்கு ஒன்றியம் ரமேஷ், ஊராட்சி செயலாளர் மாரிமுத்து, ஊராட்சி தலைவர் ராஜா, போக்குவரத்து தலைவர் ராமலிங்கம். சரியா? அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் என் அன்பு செல்வங்கள், என் தெய்வங்களாய் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி உங்களுக்கு நன்றிகளை சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா.
நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.